பயோசிப் வந்து அதுவும் அந்தி கிறிஸ்துன்றாங்க, பார்கோடு வந்து அதுவும் அந்தி கிறிஸ்துன்றாங்க. இது போல சில நபர்களை கூட அந்தி கிறிஸ்து என்று சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நிரூபிக்க முடியவில்லை. என்னதான் அந்தி கிறிஸ்து, ஏன் இப்படி நடக்கிறது, இவைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். 666 அந்தி கிறிஸ்து என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் எங்கேயும் சொல்லலை. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் அந்தி கிறிஸ்து என்ற பெயர் அதில் நீங்க பார்க்க முடியாது. ஏன் வெளிப்படுத்தல் முழுக்க நீங்க பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த 666 எதற்கு அந்தி கிறிஸ்து என்று சொல்கிறார்கள்? யாரோ ஒருவர் சொன்னதை அப்படியே சபைக்கு பழக்கமாயிடுச்சா? கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சிலுவையில் அறைகிறதுக்கு ஒப்பு கொடுக்க காரணம் என்னவென்றால் மேசையாவை தவறாக புரிந்து கொண்டார்கள், அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல புரிந்து கொண்டார்கள். இவர் வந்து ஒரு பேலஸ்ல பிறப்பார், யாக்கோபின் செங்கோலிவர். இவர் நமக்கு பெரிய ஒரு ஆட்சியை தருவார், ரோமர்களை அடித்து வீழ்த்துவார். அதாவது ஜீசஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிங்கா நினைச்சாங்க. ஆனால் தேவனுடைய விருப்பம் சித்தம் அப்படி அல்ல, அவருடைய ராஜ்யமே வேற. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை யூதர் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மேசையா அப்படி சாக மாட்டார். அதனால தான் சிலுவை அவங்களுக்கு ட்ரெம்பிள் பிளாக், இடரலா இருந்தது. ஏன் இயேசுவை வேற மாதிரி புரிந்து கொண்டார்கள், உண்மையான இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இதே போல தான் தேவனுடைய சத்தியத்தை நம்ம வேற மாதிரி புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை அறியாம உண்மையான சத்தியத்துக்கு விரோதிகளாக இருக்கிறோம். ஆகவே தான் சில ஜனங்கள் என்னை தவறாய் புரிந்து கொள்வார்கள் என்று தெரிந்து கூட நான் தொடர்ச்சியாக இது அந்தி கிறிஸ்து அல்ல, இனி வரப்போகிற அந்தி கிறிஸ்து அல்ல நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இதனால நிறைய வியூவர்ஸ் என்னை விட்டு போனாலும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. சத்தியத்தை சத்தியமாக ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். ஃபர்ஸ்ட் ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க, பயோசிப்பையும் ஆன்டி கிரைஸ்ட்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்கோடு வந்து அதுவும் ஆன்டி கிரைஸ்ட்னு சொன்னாங்க. அம்மா சமூகத்தில் வந்து பிரபலமான நபர்கள் யாருன்னா இருந்தால் அவங்க மேலே வந்து இவங்க தான் ஆன்டி கிரைஸ்ட்னு சொன்னாங்க. அதாவது போப்பெல்லாம் சொன்னாங்க. ஆமாங்க. இப்போ அவங்களும் மறித்து போயிட்டாங்க. இப்போ பார்க்க போனீங்கன்னா யார் தான் ஆன்டி கிரைஸ்ட், அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். அதாவது யார் தான் அந்தி கிறிஸ்து என்னன்னு ஃபர்ஸ்ட் போப் ஆன்டி கிரைஸ்ட்னாங்க, அவர் இறந்து போயிட்டாரு. சதாம் ஹுசேன் ஆன்டி கிரைஸ்ட்னாங்க. நாங்களாம் பிரைமரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் படிக்கும்பொழுது அவரும் மறிச்சு போயிட்டார். அடுத்தது வந்து ஜார்ஜ் புஷ்ஷை பராக் ஒபாமாவை கூட ஆன்டி கிறிஸ்துன்னு சொன்னாங்க, அவர்களும் பதவியிலேருந்து போயிட்டாங்க. அடுத்தது வந்து பார்கோட ஆன்டி கிறிஸ்துன்னு நிறைய பேர் வீடியோ விட்டு இருக்காங்க. அதில் சிலர் நல்ல ஊழியர்கள் தான். ஆமாம், இது தவறாகி போச்சுன்னு இப்போ கூட சொல்லலை. அவங்க சொன்ன அந்த அறியாமையை அப்படி விட்டுருக்குறாங்க. இன்னும் அது யூடியூப்லேயே மற்ற சிடி வடிவில் இருக்குது. ஆனால் அதுவும் நடக்கலை. இப்போ ஸ்கேன் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த சிப்பு இதுவும் ஆன்டி கிரைஸ்ட்ன்றாங்க. இப்போ உங்களை மாதிரி வாலிபர்களுக்கு அல்லது கடவுள் மறுப்பாளர்களுக்கு கூட இது பெரிய கேலி கூத்தா இருக்கு. என்ன ஆன்டி கிரைஸ்ட்ன்றாங்க, எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. இங்க என்ன பிரச்சனைனா, சொல்லுகிறவர்களும் வேதத்தை புரியாம சொல்றாங்க, கேட்கிறவர்களும் வேதத்தை படிக்காம கேட்கறாங்க. இதை குறித்து கேள்வி கேட்கறாங்க பாருங்க. அவங்களும் வேதத்தை ஒண்ணுமே தெரியாம தான் ஒரு ஃபேஸ் வேல்யூ வச்சு கேள்வி கேட்கறாங்க. இதுதான் விஷயம். ஆனால் வேதத்தை நம்ம தெளிவா படிக்கும் பொழுது இந்த 666 அதை மட்டும் இன்றைக்கு நம்ம பார்ப்போம். 666 என்பது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் சொல்ல. இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் முழுக்க படிங்க, 18ஆம் வசனம் வரையிலும். நீங்க அந்தி கிறிஸ்துன்ற ஒரு வார்த்தை பார்க்க முடியாது. சரி, விட்டுடுவோம். வெளிப்படுத்தல் முழுக்க படிங்க, 22ஐயும் படிங்க. அங்கேயும் அந்தி கிறிஸ்து என்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கவே மாட்டோம். இது 1 யோவான் 2 யோவான்ல அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்து யோவான் சொல்கிறார். சொல்லும் போது தெளிவா சொல்றாரு, அந்த ஆவிகள் இப்பொழுதும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அவர் வாழ்ந்த காலத்திலே அதை அப்படி சொல்றாரு. ஆனால் இவர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அந்தி கிறிஸ்துன்னு வரும்போது நம்ம தலையிலலாம் ஒரு 666 இருக்கும் அப்படின்ற ஒரு பிரம்மையை, ஒரு தோற்றத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ட் வேதத்தை சரியா புரிந்து கொள்ளாம இவங்க சொல்லிட்டாங்க. இதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சின்ன ஷாக், ஒரு சின்ன அதிர்ச்சி. அதை நீங்க இந்த வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இது எழுதப்பட்ட விதம் வேற. அதுதான் சொல்றேன், சின்ன அதிர்ச்சி. வேதம் வந்து பல விதத்தில் எழுதப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு யோபு டிராமாட்டிக் லாங்குவேஜ்ல எழுதப்பட்டிருக்கும். எல்லாமே 0 ஃபிகரா இருக்கும். 500, 1000 இது போல எழுது. ஏன் 1001 இருக்காதா? அது எழுதினவர் பர்பஸாக தான் எழுதியிருக்காரு. அதே போல ஒரு டிராமாட்டிக்காக இருக்கும். திடீர்னு என்று பரலோகத்தை காட்டுவார், தேவனோட சாத்தம் பேசுவான், ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுவார், அடுத்து தாங்க அட்டாக் பண்ணுவான், தொடர்ச்சியாக மிருகங்கள் சாகும், பிள்ளைகள் சாகுவாங்க, மனைவி அவனை தூசிப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக்காக இருக்கும். பொயட்டிக்காக சில இது எழுதப்பட்டிருக்கும், செயல் வடிவத்தில். சிலது சரித்திரம் எழுதப்பட்டிருக்கும். சிலது நடந்த சம்பவங்களை பண்டடிக்குன்னு சொல்லுவாங்க, பஞ்சாங்கமம் அப்படி எழுதப்பட்டிருக்கும். வேதம் எப்பொழுதுமே ஒரே ரசனை, ஒரே போல எழுதப்படலை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. சிலருக்கு செயல் வடிவில் சொன்னால் பிடிக்கும், சிலருக்கு சரித்திரம் வடிவில் சொன்னா பிடிக்கும். அது போல வேதம் பல விதத்தில் எழுதப்பட்டது. அதே போல பேரபல்னு இருக்கும். இன்னொன்று குட்டி சின்ன உதாரணத்தோடு ஆண்டவர் சொல்வார். சிலது குட்டி கதைகளோடு கூட இருக்கும், ரியல் ஸ்டோரி, ஒரு நெரேட்டிவ். அப்ப வேதம் பல விதத்தில் எழுதப்பட்டு இருக்கின்றது நம்ம புரிந்துட்டு, அதே போல இந்த ரெவலேஷன் வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட விதம் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர், இதனுடைய ஜான்ரா, இது எழுதப்பட்ட விதமே வேற. இதை அப்படி லிட்ரலா நம்ம எடுத்துட்டோம்னா அதில் தான் இவ்வளவு தவறு நடக்கிறது. ஃபுட்பால் இருக்கு, வாலிபால் இருக்கு. தூரத்தில் பார்க்கும்போது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபுட்பாலை காலில் தான் விளையாடணும், வாலிபாலை கையில் தான் விளையாடணும். அது கை மேலப்பட்ட ஃபால்ட்டு, இது கால் மேலப்பட்ட ஃபால்ட். யூ காட் இட். ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதே போல் இந்த ரெவல்யூஷனை நம்ம இன்டர்பிரேட் பண்ணும்போதோ, வியாக்கியானம் பண்ணும்போதோ இதில் ரூல் வேற. இந்த ரெவல்யூஷன் எழுதக்கூடிய ஒரு பழக்கம் தானியலின் காலத்தில் தான் வந்தது. அதனால தான் தானியல்ல, எசேக்கியேல்ல
இது கொஞ்சம் இந்த ஒரு சாராம்சத்தை நம்மளால பார்க்க முடியும். இது வந்து அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதில் தெளிவாக இருக்கணும். இது படிக்கும்போதோ அப்படியே எடுத்து இன்னொரு வசனங்களோடு கூட நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது. அதை தான் ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் தெரியாமல் இதை நம்ம விளக்க முடியாது. அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். தயவு செய்து சில நேரம் எடுத்து இந்த செய்தி கேளுங்க. இதை நீங்கள் கேட்டதுமே உடனே நீங்கள் நம்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறதில்லை. ஏனென்றால் எந்த காரியமும் உங்களுக்குள்ள பரிசுத்தாவினுடைய ஒரு கன்விக்ஷன் வேணும். நிதானமாக பைபிள் படிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், நான் சொல்லுகிறது இருக்கும். இது ரெண்டுமே தூரம் வச்சிருங்க. நீங்க வேதத்தை படிங்க. அப்ப எது சரி என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பரிசுத்தாவினுடைய உதவியோடு. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு தமிழர்கள் மத்தியில் நான் சொல்லுகிறது என்னன்னு நீங்க சத்தமா சொல்லணும். இப்ப அவளுடைய முகம் நிலவை போல, அவளுடைய கண்கள் மீனை போல, அவளுடைய உதடுகள் மாதளத்தை போல, அவளுடைய கூந்தல் கார்மேகத்தை போல, இப்படி சொல்லும் போது உங்களுக்கு என்ன விளங்கி கொள்றீங்க? பாஸ்டர் யாரை வர்ணிச்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது? ஒரு பெண்ணை வர்ணிக்கிற மாதிரி தெரியுது பாஸ்டர். ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிற தமிழ் மாணவன் இதை சொல்லிடுவான். பாஸ்டர் வந்து ஒரு பெண்ணை வர்ணிச்சு சொல்லிட்டே இருக்காரு. இதே ஜெர்மனியில் இருக்கிற ஒரு நபர் இடத்துல போயிட்டு அவள் முகம் நிலவை போல அப்படின்னு நிலவை யோசித்து பார்க்கலாம். அவருடைய கண்கள் மீனை போலனா கண்ணுக்கிட்ட வந்து சாடை மீன் வச்சா அப்படி இருக்கும், இல்லை திமிங்கலத்தை வச்சா அப்படி இருக்கும். ஸோ அவர் அப்படி யோசிப்பார். அவருடைய உதடு மாதளத்தை போலனா என்ன கேன்சர் வியாதி வந்துட்டு இருக்கா அப்படி யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கவிதையின் சாரமம்சம் தெரியாது. அதே 7ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பிள்ளைக்கு தெரியாது. அதே போல தான் இந்த அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர் இதனுடைய சாரம்சம் 7ஆம் வகுப்பு படிக்கிற யூதனுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் இது மறைக்கப்பட்டதில்லை, இது வெளிப்படுத்தப்பட்டது. யூதர்களுக்கு மிகவும் எளிமையானது. இந்த ஒரு ஜான்ரா, இந்த ஒரு பழக்கம் நமக்கு இல்லாததுனால இதை வந்து நம்ம இஷ்டத்துக்கும் என்ன பண்ணிட்டோம், வியாக்கியானம் பண்ணிட்டு சாட்டு போட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. வெறும் சாட்டை பற்றி பேசிய ரெவல்யூஷனை நிறைய பேர் மறைச்சிட்டாங்க. ஆனால் எதுவுமே உண்மை. காரணம் என்னன்னா, இந்த ஜான்ரா இது ஃபுட்பாலாக வாலிபாலான்னு தெரிஞ்சுட்டு விளையாடணும். இது ஃபுட்பால் கிரவுண்டாக வாலிபால் கிரவுண்டான்னு தெரிஞ்சுட்டும் விளையாடணும், இல்லைன்னா ஃபால்ட் ஆகணும். அப்படி தான் ஃபால்ட் ஆனது. இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வெளிப்படுத்தல் 1:16 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். எங்க ஏந்திட்டு இருக்காரு? வலது கரத்தில் ஏந்தி கொண்டிருந்தார். 17ஆம் வசனத்தில், நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல வைத்து, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது லிட்டரலா அப்படியே எடுத்தீங்கன்னா 16 தெளிவா சொல்றது. வலது கரத்தில் என்ன வச்சுட்டு இருக்காரா? நட்சத்திரத்தை வச்சுட்டு இருக்காரா. இப்பொழுது இவன் கீழே விழுந்ததுமே அதே வலது கரத்தை தலைமையில் வச்சா என்ன ஆகுது? லிட்ரலாக எடுத்துகிட்டு அதை நம்மளால் யோசிக்கவே முடியாது. அப்போது இதை படிக்கும்போது லிட்ரலாக எடுக்கக்கூடாது. இன்னொரு ஷாக், நீங்கள் 11:19 படிக்கும்பொழுது, அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. எது திறக்கப்பட்டதாம்? தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டதாம். அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. இப்போ பரலோகத்தில் என்ன இருக்கு? தேவனுடைய ஆலயம் இருக்கு. அதே நீங்க வெளிப்படுத்தல் 21:22 படிக்கும்போது, அதிலே தேவ ஆலயத்தை நான் காணவில்லை. இங்க சொல்லுது ஆலயம் இருக்குன்னு, இங்க சொல்லுது ஆலயத்தை நான் காணவில்லைன்னு. நம்ம வந்து இது கான்டெக்ஸ்டோட அந்த ஜான்ராவோட படிக்கல, நிதானமாக நம்ம குழம்பி போவோம். ஆகவே தான் இதை படிக்கும்போது இது எழுதப்பட்ட விதம் வேற, செயல் வேற, சரித்திரம் வேற, பாடல்கள் வேற, பேரபல் வேற, ஊமைகள் வேற. அப்போ அதை அது போல தான் எடுக்கணும். ஆண்டவர் ஒரு கடுகு விதையை பார்த்துட்டு பரலோகம்னா அது பரலோகம் நினைக்க முடியுமா? அது ஒரு பேரபல், ஒரு ஓமையா ஆண்டவர் அதை சொல்றாரு. அதே போல தான் இதை படிக்கும் பொழுது நாம அப்படியே லிட்ரலாக எடுக்கக்கூடாது. 666 அப்படி 666 தலையில் போட்டு இருப்பாங்க, அப்படி எடுக்கக்கூடாது. என்னவென்று சில நிமிடங்களில் சொல்ல போறேன். மிகவும் சிம்பிள். இந்த பயோசிப் என்பது ஆராதனைக்கு என்று கொடுக்கப்படுகிற வடிவமைக்கப்படுகிற ஒரு பொருள் அல்ல. இது செக்யூரிட்டி பர்பஸ். ஒரு தேசத்துல ஒரு பாதுகாவல் வேணும். ஜனங்கள் எங்க போறாங்க, எங்க வராங்க, என்ன சில காரியங்கள் நான் கேள்விப்பட்டேன். அந்த பயோசிப்பின் மூலமாக உங்கள் பெயர் மட்டும் இல்லை, மற்ற எல்லா டீட்டெயிலும் வந்துடும். நீங்கள் போனீங்கன்னா உங்கள் பாடியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, டாக்டர் என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை அது கூட என்ன பண்ணிடுமா வந்துடுமா, அதெல்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தியரியாக கூட இருக்கட்டுமே, அது செப்பரேட். இது கொடுக்கப்படுகிறது ஆராதனைக்கு இல்லை, இது கொடுக்கப்படுகிறது தேசத்தின் செக்யூரிட்டிக்கு, எந்த கண்ட்ரியில் கொடுத்தாலும். ஆனால் இந்த 666 ஆகப்பட்டது அப்படி இல்லை. இது ஆராதனைக்கு என்று கொடுக்கப்படுகிறது. இரண்டுக்கும் வித்தியாசம் தருதுங்களா? இதை போல முத்திரை பெற்றவர்கள் ஆராதிக்க வேண்டும். அப்படி முத்திரை பெறாதவர்கள் அந்த மிருகத்தை ஆராதிக்க மாட்டார்கள், ஆராதிக்கவில்லை என்று அவங்களுக்கு ட்ரபிள் கொடுக்கிறது. இது நடந்ததா, நடக்க போகிறதா நம்ம பார்ப்போம். முதலாவது, நீங்கள் வெளிப்படுத்தல் 13:12 படிக்கும்போது, அது அதன் மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பதாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது, ஆராதிக்கும்படி செய்தது. சரிங்களா? இப்ப 15 படிக்கும்பொழுது, மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும். அப்போ இன்டென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வது செக்யூரிட்டி பர்பஸ் சம்பந்தப்பட்டதல்ல, ஆராதனை சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த முத்திரை இருக்கிறவர்கள் அந்த மிருகத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த முத்திரை இல்லாதவர்கள் மிருகத்தை ஆராதிக்காதபடிக்கு நிராகரிக்கிறார்கள். இதை தான் சொல்கிறார். இப்போ கேள்வி, இது நடந்து முடிந்த சம்பவமா அல்லது இனிமேல் நடக்க போகிறதா? அதை நம்ம பார்க்க போறோம். அவைகள் தான் மிகவும் முக்கியமானது. இப்போ யோவான் இது யாருக்கு எழுதுகிறார் என்றால், சிதறடிக்கப்பட்ட சபைக்கு எழுதுகிறார். அந்த சபையில் இருக்கிறவங்க அநேகர் கிரேக்கர்கள் அல்ல, அநேகர் யூதர்கள். அதனால இந்த லாங்குவேஜ் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர்
அவங்களுக்கு நன்றாக அறிந்திருந்தார்கள். அதனால அதுவும் அவர் பத்மத்துவிலிருந்து எழுதி அனுப்பும் போது அது யார் கையில் கொண்டு போகிறது என்றால் ரோம அரசாங்கத்தின் மூலமா தான் போஸ்டர்ல போகுது. ஒரு வேலை படிச்சோன்னா நம்ம நீரோ ராஜாவை பத்தி எழுதியிருக்காரு, டொமிஷனை பத்தி எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சா இவருக்கு பிரச்சனை வரும். ஆகவே அவர் அப்பாக்கலிப்டிக் லிட்ரேச்சர், இந்த நம்பர், இந்த சிம்பிள், இந்த இமேஜரி, இதெல்லாம் இந்த மெட்டஃபர், இதெல்லாம் அவர் பயன்படுத்துவார். மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். அப்போ எங்க யோவான் என்ன சொல்ல வருகிறார் பாருங்க. 666 மட்டும் இல்லை, 17 பார்க்கலாம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த மிருகத்தினுடைய இமேஜ், முகம், சரிங்களா? இது நம்பர் மட்டும் இல்லை. நம்பர் 1 மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதனுடைய பெயர். 666 இல்லைனாலும் பரவாயில்ல, அதனுடைய இமேஜ் இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா அதனுடைய பெயர் இருக்கணும். 3வது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது, இதுதான் முக்கியம். எங்கே தான் மிஸ் பண்ணுறாங்க சொன்னாங்க. அந்த பெயரின் நம்பர், ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க. பெயரின் நம்பர், அந்த பெயரில் ஒரு நம்பர் இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஜேக்கப் ஜெயராஜ். ஜேக்கு வந்து ஆல்பபெட்டில், இங்கிலீஷ் ஆல்பபெட்டில் ஜே வந்து 10, JA1, A, C3, O15, B2. இதுதான் ஆல்பபெட்டிக் நம்பர், என்னுடைய ஆங்கில பெயரின் நம்பர். அப்போ எபிரேய பெயரின் நம்பர் ஒன்று இருக்குது. அந்த பெயரில் நம்பர் இருக்குன்றார். அதனால தான் அவர் சொல்றாரு 18, இதில் ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அப்ப யார் இந்த அந்தி கிறிஸ்து அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த பெயர்ல லக்கம் இருக்கும். அது கணக்கு பார்க்கும்போது தான் டொமிஷன் காலத்தில் இது எழுதுறாரு. ஆனால் செத்து போன மிருகம் உயிரானது இதெல்லாம் நம்ம படிக்கும்போது டொமிஷன் வந்து யாரை ஃபாலோ பண்றாருன்னா நீரோ சீசரை ஃபாலோ பண்றாரு. அப்ப இந்த பெயரினுடைய லக்கம் என்ன அப்படியே என்று ஆராயணும் நாம. அதுதான் மறுபடியும் நான் சொல்றேன், அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் நாமத்தின் லக்கத்தையாவது, அந்த பெயரின் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போதோ, அப்போ டொமிஷன் காலத்தில் எழுதுறாரு. டொமிஷன் நம்பரா இருக்குமா என்று ஸ்காலர் ஆராய்ந்து பார்க்கிறார்கள். அந்த காலத்தில் இருந்த ஏர்லி சபை பார்க்குது இல்லை. அப்ப யாருடைய நம்பர் என்பதோ இதுக்கு முன்னாடி இருந்த நீரோ சீசரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போதோ நீரோன் சீசர், இதுதான் அவனுடைய பெயர். இந்த பெயரை நீங்க எபிரேய பதத்தில் சொல்லும் போதோ நீரோன் கேசர் என்று வரும். என்னுடைய பெயர் ஜேக்கப், தமிழ் யாக்கோபு. உங்களுடைய பெயர் ஜோர்டன், தமிழ் யோர்தான். அவனுடைய பெயர் நீரோன் சீசர், எபிரேய பதத்தில் நீரோன் கேசர் என்று வரும். அப்போ நீரோன் கேசர் என்று வரும்பொழுது N for 50, R for 200, V for 6, again N for 50, நியூரான் அப்படி வரும். அடுத்தது கேசர், கேசருக்கு Q பயன்படுத்தப்படும். Q for 100, S for 60, again R for 200. இதை ஒன்றாக கூட்டினால் 666 வருகிறது. லாட்டின்ல சொல்லும் போது சில ஸ்காலர் சொல்றாங்க 616 தான் யோவான் எழுதுனதுன்னு. அது ஸ்காலரி டிபேட். எப்படி இருந்தாலும் இது நீரோ சீசருக்கு தான் இது பொருத்தப்படுகிறது. என்றால் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால் நீரோ காலத்துல தான் அவனை குறித்து மிருகம் என்று சொல்லப்பட்டது. பவுல்களோ ஒரு இடத்துல சொல்வார் என்று நினைக்கிறேன், சிங்கத்தின் வாயிலிருந்து நான் தப்பித்தேன். ஏன்னா பவுலை கொன்றது நீரோ தான். பரவலாக நம்பப்படுகிறது பேதுருவையும் நீரோ காலத்துல தான் கொண்டு இருக்கிறார்கள். மிருகதனமா வாழ்ந்தவன், மிருகங்களை விட்டு தேவ பிள்ளைகளை கொன்றவன் அவன். அதனாலதான் பீஸ்ட்னு சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப அவனுடைய ஐடியாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா அவனை ஜனங்கள் வணங்க வேண்டும். டொமிஷன் காலத்திலும் இப்படித்தான் செஞ்சாங்க. இதை விட மோசமானது இவர் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். பிளேனி தி எங்கர்னு சொல்வாங்க. இவன் ஒரு கவர்னர், அவன் டிராஜன் எழுதுகிறான், அவன் ஒரு எம்பரர். இது போல கிறிஸ்தவர்கள் நாம பலி செலுத்துகிறதை புசிக்கிறது இல்லை, எம்பரர் வர்ஷிப் செய்கிறது இல்லை, ராஜாக்களை ஆராதிக்கிறது இல்லை, மாமன்னர்களை என்ன செய்வது, அவங்க பெருகி கொண்டு இருக்கிறாங்க. முதல் டிராஜன் சொல்றான் அவங்களை பர்சிக்யூட் பண்ணு, சிலுவையிலாரி அவங்களை சாகடி அப்படின்னு. இது போல ஒரு காலங்கள், அந்த முத்திரை தரிக்காதவர்கள் அவனை போல ஒரு ஆட்கள் வருவாங்க. நீரோ எப்படி செஞ்சான மிருகதனமா அதே போலதான் வந்து செய்வாங்கன்னு அந்த நீரோனுடைய அடையாளத்தை அவன் காலத்தில் என்ன நடந்ததோ. ஏன்னா இந்த லெட்டர் எழுதும் போது நீரோயை குறித்தும் ஜனங்களுக்கு தெரியும், அப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிற டொமிஷனை குறித்து தெரியும், எதிர்காலத்தில் வருகிற டிராஜனை குறித்து தெரியாது. டிராஜன் காலத்தில் தான் அதிகமாக எம்பரர் வர்ஷிப் இருந்தது. அப்ப இவைகளைத்தான் சொல்லுகிறார். இது கணக்கு நம்ம இந்த 666 நம்ம பார்க்கும்போது இது வந்து நீரோக்கு தான் பொருந்துகிறது. இதுல எந்த இடத்திலும் இவங்க சொல்லுகிற அந்தி கிறிஸ்து என்பது இல்லை. இப்ப இந்த அந்தி கிறிஸ்துனா யார் பாஸ்டர் சில பேருக்கு சில பொங்குவார்கள். அந்தி கிறிஸ்து என்றால் என்ன, ஆன்டிபயாட்டிக் என்றால் என்ன, நோ எதிர்க்கிற ஒரு பொருள் அப்படி வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆன்டி ஜேக்கப் என்றால் என்ன, என் மேல வெறுப்பா இருக்கிறவர்கள். ஆன்டி சோஷியல் பிஹேவியர் என்றால் என்ன, ஒரு சோஷியல் நல்ல ஆக்டிவிட்டிக்கு எதிர்பார்க்கிறவங்க. அப்ப ஆன்டி கிரைஸ்டன் என்றால் என்ன, இயேசு கிறிஸ்துவின் போதனை இயேசுக்கு எதிராக இருக்கிற எல்லாமே ஆன்டி கிரைஸ்டா. அதனால தான் யோவான் எழுதுகிறார் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இப்பொழுதும் கிரியை செய்கிறது என்று. இப்போ ஒருத்தருக்கு சில கேள்விகள் வரும். வேதத்தை நீங்க படிச்சிருந்தீங்களா? அப்போ 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட லாலெஸ் மேன், கேட்டின் மகன் யாரு, அவனும் இவனை மேட்ச் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லலாம். அவனும் இவனை மேட்ச் ஆகிறதே இல்லை. இவனுடைய தன்மையே வேற, அவனுடைய தன்மையே வேற. ஆகவே
இந்த 666 இங்கே எழுதப்பட்ட 666க்கும் இந்த கேட்டின் மகன் எதிர்காலத்தில் வருகிற இந்த கேட்டின் மகனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த 666 குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க. எப்படின்னா அப்பெல்லாம் சினிமாவுக்கு போவாங்க, போகும்போதோ வழிப்பறி இருக்கும். அப்படி வழிப்பறிக்கிறோம், இருட்டு தானே, நைட்டில் போவோம். 9 மணிக்கு போனால் இவங்க 12-1 மணிக்கு வருவாங்க. அப்படி இருக்கும் அப்பெல்லாம் சினிமா. அப்படி போகும்போதோ செயினை திருடிட்டு ஓடுவான். ஓடுறவன் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டுட்டு உள்ள வந்து ஒயிட் பனியன் போட்டு இருப்பான். அந்த பிளாக் ஷர்ட்டை கட்டி எங்காச்சும் தூக்கி போட்டுட்டு ஜனங்க இவனை துரத்திட்டு வருவாங்க. அப்போ ஒயிட் பனியன் போட்டுட்டு எங்க ஓடுறீங்கன்னு கேட்குவான். இந்த மாதிரி திருட்டு ஓட்டான்னு சொன்னதுமே அவனும் சேர்ந்து இந்த பக்கம் தான் போனாங்கன்னா அவனும் சேர்ந்து ஓடுவான். அதே கதை தான் இவங்களுக்கு இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த கிறிஸ்து என்பவன் இனி வரப்போகிறவன் அல்ல, ஏற்கனவே இருந்தவன். அப்போ 666 அரணவனுக்கு மரணத்தெல்லாம் பேய தர்ற மாதிரி இவங்களுக்கு சிப்பு வந்தாலும் 666ன்றாங்க. இந்த 666 ஆராதனை சம்பந்தப்பட்டது, அது ட்ராஜன் காலத்தில் நடந்தது. இனிமேல் நடக்காது என்று நான் சொல்லவில்லை. ஆன்டி கிரைஸ்ட்ன்றது முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். இயேசுக்கு விரோதமா இருக்கிற எல்லாமே ஆன்டி கிரைஸ்ட் தான். எனக்கு விரோதமா ஒருவர் சொன்னால் அவங்க ஜேக்கப், ஆன்டி ஜேக்கப்ன்றது. கிறிஸ்துவுக்கு விரோதமா ஒருத்தர் செயல்பட்டால் அவங்க ஆன்டி கிறிஸ்டியன் என்றது. இயேசுக்கு விரோதமா யாராச்சும் செயல்பட்டால் அவங்க ஆன்டி கிரைஸ்ட் என்பது. எதிர்ப்புள்ளவர்கள், அவ்வளவுதான் மேட்டர். இந்த இடத்துல நீங்க எங்கேயுமே ஆன்டி கிரைஸ்ட்ன்ற பேர் இல்ல பாது. இதெல்லாம் காலப்போக்கில் ஜனம் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஆன்டி கிரைஸ்ட்னு வச்சு இதுக்கு ஒரு கதையை கட்டி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. இதை பொறுத்தவரையிலும் ஒரு பொலிட்டிஷியன் சொல்றது. அப்ப இங்க கேள்வி, எதிர்காலத்தில் வரமாட்டானா ஆந்தி கிறிஸ்து அப்படின்னா கவனிங்க, இன்றைக்கும் தேவனுக்கு விரோதிகள், கிறிஸ்துக்கு விரோதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்போ அந்த லாலெஸ் மேன் யாரு, அந்த கேட்டின் மகன் யாருன்னா அவன் செப்பரேட். அதை குறித்து நம்ம அடுத்த முறை நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல அந்த சொர்பத்தை ஆகுது 666 மட்டும் இல்ல, ஒன்று அவன் இமேஜ் இருக்கணும், அல்லாவிட்டால் அவன் பெயரையாவது, அவன் பெயர் இருக்கணும், இல்லாவிட்டால் நம்பரையாவது, எண்ணையாவது. அந்த எண்ணெய் எப்படி இருக்கணும்னா பெயரின் என்ன இருக்கணும். மறுபடியும் நான் சொல்லி முடிக்கிறேங்க, நாமத்தையாவது அதன் நாமத்தின் அந்த பெயரின் லக்கத்தையாவது. அப்படி நம்ம பார்க்கும்போதோ அந்த பெயரின் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரோ தான் மேட்ச் ஆகிறாரு. ஆகவே இதை வைத்துக்கொண்டு நம்ம பயோசிப் வரும்போதோ இதுல 666 ஒழிஞ்சிட்டு இருக்கு, பார்கோடு வரும்போது அதுக்குள்ள 666 ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு அரண்டவனுக்கு இருந்ததெல்லாம் பேயா தெரிந்தது போல தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாது. நாம என்னதான் வைராக்கியமா சொல்லி கர்த்தருக்குள்ள ஜனங்களை நடத்தினாலும் பொய்யான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடாது, மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. சத்தியத்திற்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்லை, அது தன்னிச்சையா வந்து கிரியை செய்யும். அதனால தான் சர்க்காஸ்டிக் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ நான் சொன்னதை உடனே நம்பாதீங்க, நிதானமா நீங்கள் படியுங்கள், கான்டெக்ஸ்டோடு படியுங்கள், புரிந்து கொள்வீர்கள். மே காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது குறித்து பேசுங்க. 100 முறை வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை படிங்க, நிதானமாக படிங்க. பிறகு நான் சொல்லுகிறதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும். மே காட் பிளஸ் யூ. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிற தேவ தாசர்களுக்கு நான் எதிர்ப்பானவன் அல்ல. அதே சமயத்தில் தவறுகளையும் நாம விடக்கூடாது. வேதத்தை நேசித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படித்தான் உங்களோட நான் பேசிக்கொண்டிருக்கேன். காட் பிளஸ் யூ.